Good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th 6th சாப்டர் வெக்டர் அல்ஜிப்ரா. அதில் பாருக்கன்னு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இன் எக்ஸசைஸ் 6.3க்கு அது 6.3ல் நம்ம என்னென்ன ஃபார்முலாவை பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா நான் எழுதி போடுறேன். இப்போ பாருங்கள், வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் முந்தி ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட் பார்த்தோம். இப்போ வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் அப்படிங்கும்போது ஏ போய் சியை தான் இருக்கும். நல்லா பார்த்துக்கோ. அப்போ எப்படி பண்ணணும்னா இதனுடைய ஃபார்முலா ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் அப்புறம் தான் ஏபியை பெருக்கும் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இன்ட்டு சி வெக்டர். பார்த்துக்கோ, ஏ போய் தூரமாக இருக்கிறது தான் பெருக்கும். ஃபஸ்ட்டு ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இன்ட்டு சி வெக்டர். மெமரி வச்சுக்கோ. அதே உனக்கு ப்ராக்கெட்டை மாற்றி ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் இப்படி இருந்தால் இதுக்கான ஃபார்முலா இதே தான். சி போய் சி தானே தனியாக இருக்குது, ஃபஸ்ட்டு ஏவை தான் பெருக்கும். அப்போ என்ன வரும்? ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர். புரியுதா கண்ணு? நல்லா பார்த்துக்கோ. தனியாக இருக்கிறது போய் தூரத்தில் இருக்கிறது பெருக்கும். சி வெக்டர் பாரு, இது போய் தான் இதை பெருக்கும். அப்போ ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர். இது ஏ வெக்டர் டாட் சி வெக்டராக தான் போடணுமா? இல்லை, நீ சி வெக்டர் டாட் ஏ வெக்டர்னு கூட போட்டுக்கலாம். டாட்டில் எப்படி மாற்றி போட்டினாலும் தப்பு கிடையாது. சரியா? அதுக்கடுத்து ஜேக்கோபிஸ் ஐடென்டி. ஜேக்கோபிஸ் ஐடென்டி அப்படிங்கும்போது பாருக்கன்னா இந்த மாதிரி மாட், அதாவது இப்படி பாரு, ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் எடுத்துருக்கேன். ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் ப்ளஸ்ஸு பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் ப்ளஸ்ஸு சி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு 0. இது எல்லாமே வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட்டு. ஏ எடுத்தால் பிசி வரும், பி எடுத்தால் சி ஆர்டரை மாற்றக்கூடாது, சி எடுத்தால் ஏபி. இப்படி போட்டோம்னா கண்டிப்பாக ஆன்சர் என்ன வரும்? 0 வெக்டர்னு வரும். இது உனக்கு ஒரு சம்மே இருக்குது. ஜேக்கோபிஸ் ஐடென்டின்னு இதுக்கு பேர். இது ஒவ்வொன்றுக்கும் இப்போ இந்த மாதிரி ஃபார்முலா எழுதுனா எல்லாமே அடிபட்டு போயிடும். எல்லாமே அடிபட்டு போய் உனக்கு 0 வெக்டர்னு வரும். இப்போ இதான் இந்த எக்ஸசைஸு 6.3ல் இந்த சம் இருக்குது. முக்கியமான சம்மு 2 மார்க் இல்லைன்னா 3 மார்க்கில் கேட்பாங்க. அதே லெக்ராஞ்ச் ஐடென்டி அப்படின்னாக்கன்னு 4 வெக்டர் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் டி வெக்டர் எடுத்துக்கணும். இது ஸ்கேலர் 4 ப்ராடக்ட், 4 வெக்டருடைய ஸ்கேலர் ப்ராடக்ட். ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் டாட்டு சி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் அப்படின்னா ஒரு டிட்டர்மினன்ட் 2 கிராஸ் 2 டிட்டர்மினன்ட்ல ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் பாருங்கள், ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் இடம். ரெண்டாவது இடம் ஏ வெக்டர் டாட் டி வெக்டர். ஃபர்ஸ்ட் ரோவில் ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் ஏ வெக்டர் டாட் டி வெக்டர். செகண்ட் ரோவில் பி வெக்டர் டாட் சி வெக்டர் பி வெக்டர் டாட் டி வெக்டர். புரிஞ்சுதா கண்ணு? இது பேர் லெக்ராஞ்ச் ஐடென்டி. லெக்ராஞ்ச் ஐடென்டி இதுக்கு பேர் ஜேக்கோபிஸ் ஐடென்டி. சரி, அதே மாதிரி 4 வெக்டருடைய வெக்டர் ப்ராடக்ட் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் அப்படின்னாக்கன்னு இப்போ இதில் பார், இது 2 மாடல். இதுவும் ஈக்குவல் தான். 2 விதத்தில் ஃபார்முலா எழுதலாம். ஒன்று ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஃபிக்ஸடு, இதை ஒரு வெக்டராக நினச்சிக்கிட்டு போட்டோம்னா இங்கே எப்படியோ அதே மாதிரி தான். இது போய் தூரத்தில் இருக்கிறது பெருக்குமா? அப்போ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் டாட் டி வெக்டர், ஒரு கிராஸ் ஒரு டாட். இதை பாரு, இங்கே வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்டில் ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் சொன்னோமா? அப்போ இது ஒரு வெக்டராக நினச்சிக்கிட்டு இது போய் இங்கே டாட் பண்ணுவோம் அப்படின்னு. அதே மாதிரி இது ஒரு வெக்டராக நினச்சிக்கிட்டு இது போய் இங்கே டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் டாட் டி வெக்டர் தான் பாக்ஸ். ஒரு கிராஸ் ஒரு டாட் இருந்தால் பாக்ஸ். அப்போ பாக்ஸுக்குள்ள ஏ வெக்டர் பி வெக்டர் டி வெக்டர் இன்ட்டு சி வெக்டர் மைனஸ் அடுத்த பாக்ஸ் இது போய் அடுத்து இதை பெருக்கும். அதே அடுத்த பாக்ஸுக்குள்ள அதே மாதிரி ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர் போடுவோமா? அப்போ பாக்ஸ். அப்போ அடுத்த பாக்ஸுக்குள்ள ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் வெளியில் இன்ட்டு டி வெக்டர். அதே இதை ஃபிக்ஸடை இதை ஒரு வெக்டராக நினச்சிக்கிட்டு போய் இங்கே பெருக்கணும்னா என்ன வரும் நமக்கு?
அதே மாதிரி சி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் போய் ஏ வெக்டர் டாட் ப்ராடக்ட் பண்ணுமா. அப்போ பாக்ஸுக்குள்ளே ஏ வெக்டர் சி வெக்டர் டி வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் அடுத்த பாக்ஸு பி வெக்டர் சி வெக்டர் டி வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர். புரிஞ்சுதாப்பா? கண்ணு ஒன்றுமே இல்லை, எல்லாம் புரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னாவே உனக்கு மெமரி பண்ண தேவையில்லை, கணக்கு ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.